சார் வணக்கம் சார். இப்போ நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் என்ன இருக்குன்னா, சில பேர் வந்து இப்போ வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணிருவாங்க. வீடு வாங்குறதுக்கான எல்லா இதுவுமே கொண்டு வந்துருவாங்க. ஆனா வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எந்த மாரி ஃபேஸிங் இருந்தா பெட்டரா இருக்கும்? நார்த் ஃபேஸிங்கா, ஈஸ்ட் ஃபேஸிங்கா, சவுத் ஃபேஸிங்கான்னு அவங்க சில பேருக்கு டவுட் இருக்கும். அதுக்கு எது மாரி சார் பண்ணலாம்? இல்ல பொதுவாவே பாத்தீங்கன்னா, இது கண்டிப்பா 100க்கு 100% எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம் தான். எல்லாருமே வந்து வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கும். வீடு வாங்கணும்னு முடிவு எடுத்த உடனே அவங்களுக்கு ஆலோசனை என்னன்னா, சார் எனக்கு எந்த வாசல் செட் ஆகும்? ஒரு சிலர் வந்து இருக்கிற சொந்த வீட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, சார் நான் வந்து என்ன வாசல் இருக்குன்னு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த கிழக்கு, வடக்கு, தெற்கு, மேற்கு இந்த 4 வாசல் தான் இருக்கு. ஆனா மட்டும் 12 ராசி இருக்கு. 27 நட்சத்திரம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ராசிக்காரனுக்கும் ஒவ்வொரு வாசல் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அப்ப 4 திசை தான் இருக்கு. அப்ப இந்த 4 திசைக்கு பர்ட்டிகுலரா பாத்தீங்கன்னா, கிழக்கு வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து ப்ராப்பரா இருக்கும். அதனால கிழக்கு பார்த்த வாசல் வந்து 12 ராசிக்காரங்களுக்கு செட் ஆகும். 27 நட்சத்திரங்களும் 12 ராசிக்காரங்களும் எந்த வாசனாலும் கிழக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வடக்கு, 3வது தெற்கு, 4வது மேற்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஆனா பர்டிகுலரா பாத்தீங்கன்னா கிழக்கு வாசலுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வடக்கு அப்படிங்கிற ஒரு 3, 4 ராசிக்காரனுக்கு வரும். அதே வந்து பாத்தீங்கன்னா தெற்கு வந்து ஒரு 3, 4 ராசிக்காரனுக்கு வரும். மேற்கு அப்படிங்கிறது 100க்கு 100% வந்து வாய்ப்பு கம்மியா தான் இருக்கும். பட் ஒரு 2 ராசிக்காரங்க ஓரளவுக்கு அங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பொதுவா பாத்தீங்கன்னா இப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால உங்க தனிப்பட்ட சுய ஜாதத்துல அதுக்கான யோகம் என்ன மாதிரி இருக்கு, என்ன ராசியில இருக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா அதையும் பார்த்துட்டு இருந்தோம்னா வீட்டுல வாஸ்து பிரச்சனை இருக்காது. அதுதான் அந்த திசையை பாக்குறது. நன்றி சார்.